வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட், அப்படி இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் கோம்போன்னு கூட வச்சுக்கலாம். இதை நாங்கள் ட்ராவலுக்கு இந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு போவோம். 2-3 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒரு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. ஒரு சிம்பிளாக காரா பூந்தியை வச்சு தயிர் பச்சடி, அப்படி இல்லைன்னா ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சப்பாத்திக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே மாதிரி 1/2 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெந்தயக்கீரை, அப்படி இல்லைன்னா நீங்கள் பசலைக்கீரை கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, அதாவது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையுமே கைகளால் முதல்ல நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச சப்பாத்தி மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இதை மேலே நெய்யோ எண்ணெயோ தடவி கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம உருண்டைகள் உருட்டி திரட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணிருக்க சைஸில் ஒரு 7லேருந்து 9 சப்பாத்தி உங்களுக்கு வரும். நல்லா மெல்லிசாவே திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதை நல்ல புகை வர சூட்டில் இருக்கிற தோசைக்கல்லில் தான் போட்டு நீங்கள் சுட்டு எடுக்கணும். கம்மியான தீலியோ இல்லை மிதமான தீலியோ வச்சிங்கன்னா வரன்னு இருக்கும், சப்பாத்தி சாஃப்டாக இருக்காது. அதிகமான தீயிலேயே தான் சப்பாத்தியை வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு அதிகமாக எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது. கொஞ்சமாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் திருப்பி 2 சைடும் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கடைசியாக மூட போகிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக நெய்யை ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. இதே மாதிரியே இந்த மேத்தி பராத்தாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.